எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலவித்யா. வெல்கம் டு வித்தூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய மசாலாக்கள் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக சூப்பராக ஒரு மட்டன் சுக்கா எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். லேசாக வதங்கினா போதும். கூடவே 3 கொத்து கருவேப்பிலை, 10 வத்தல் 2 பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட குறையாக சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சுக்காக்குன்னு சொல்லி கேளுங்க, நல்ல எலும்பு இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தருவாங்க. நல்ல இளங்கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அதை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். கறியை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அடுத்து அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. லேசாக கலந்து விட்டுட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடிடலாம். ஒரு விசில் வர்ற வரைக்கும் அடுப்பு ஹைல இருக்கட்டும். அதுக்கிடையில் ஒரு சின்ன கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 3 டீஸ்பூன் தனியா, அதாவது மல்லி விதை சேர்த்து நல்ல செவக்க மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு திரும்ப அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து செவக்க மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிருங்க. குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு சரியாக 15 நிமிஷம் வேக விடணும். அதுக்கிடையில் நம்ம வறுத்து வச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை மிக்ஸி சின்ன ஜாரில் மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப பவுடராக ஆகாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் ஓகே தான். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. ஆவி அடங்கின அப்புறம் திறங்க, அதுக்கிடையில் திறக்க வேண்டாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இப்போ அதில் சேர்த்துட்டு மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா வத்தி வரணும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திடலாம். ரெடியான சுக்காவை ஒரு சர்விங் டிஷ்க்கு மாற்றிக்கலாம். அழகாக மசாலா கோட்டாகி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. சூடாக சாதத்தோடு இதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா போதும்னே சொல்ல தோணாது. இதுதாங்க எங்கள் வீட்டு மட்டன் சுக்கா. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை தவறாமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.